சமூகம் ஒன்றின் மேம்பாட்டுக்கு கல்வியின் பங்கு அளப்பரியது. சிறார்கள் கல்வி கற்கும் சூழல் கல்வி கற்பதற்கான சிறந்த மனநிலை ஏற்படுத்துகிறது. சேதமடைந்த நிலையில் காணப்படும் பாலர் பாடசாலை ஒன்று தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ற காலை நேர பிரதான செய்தியில் தனது கவனத்தை செலுத்துகின்றது. பதுளை வெளிமட குருத்தலாவ பகுதியில் அமைந்துள்ள பாலர் பாடசாலையே இது. இந்த பாலர் பாடசாலை பிரதேசத்தின் இளைஞர் கழகத்தால் நிர்மாணிக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பாலர் பாடசாலையும் கடந்த மாதம் வீசிய பலத்த காற்றினால் முற்றாக சேதமடைந்தது. குறித்த பாலர் பாடசாலை சேதமடைந்து சுமார் 1 மாதம் கடந்துள்ள போதிலும் இதுவரை புனரமைக்கப்படவில்லை என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு இளைஞர் கழகம் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டு அதன் மூலம் அதன் முயற்சியின் மூலம் ஒரு பொது கட்டிடம் ஒன்று எமது மகத்தன்னை பள்ளி முகாமில் அமைக்கப்பட்டது. சென்ற மாதம் வீசிய பலன்ற காற்றின் மூலமாக கூரைகள் உடைந்து செய்திகள் முற்றாக பழுதடைந்துவிட்டது. அத்தோடு அதற்குள் காணப்படக்கூடிய சிறிய குழந்தைகளின் பொருட்களை பாதுகாக்கவும் புத்தகங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய நிலைமை இப்போது கஷ்டமாக இருக்கிறது. அதன் பிறகு தற்காலிகமாக மகத்தன்னை பழைய பள்ளி ஜும்மா பள்ளியின் பழைய பள்ளி வாயிலும் காண உடைந்த நிலையில் காணப்படுகிறது. மாணவர்களுக்கு பாடல்களுக்கு படிக்க எந்த விதமான இடமில்லாதனால் ஆலயங்கள் பள்ளி தற்போது பிள்ளைகளுக்கு படித்துக் கொண்டிருக்கிறார். அதில் தாய் தந்தை அவைகளில் அதற்கு இடமில்லாத தன்மை இருக்கின்றது. ஆனால் இந்த பாடசாலை பற்றி யாருமே கவனமில்லாமல் இருக்கிறார்கள். அவர்களும் கவனமில்லை. தற்போது பாலர் பாடசாலை மத ஸ்தலம் ஒன்றிலேயே இயங்கி வருகின்றது. மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு விரைவில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும்.